சொன்ன மாதிரி தடா ஃபால்ஸ் போயாச்சு. வா பாப்போம் எப்படி இருக்குன்னு வீடியோ. என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன பண்ணோம் எல்லாரும் பாத்துறோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சாச்சுப்பா, ஆரம்பிச்சாச்சு. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? தடா ஃபால்ஸ். தடா ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஒருத்தரை பிக்கப் பண்ண போறோம். உந்து போறானப்பா மணி. உந்து போறதுல மணி ரொம்ப எக்ஸ்பர்ட்லாடா. நாட்டுக்காரன், பெண்களின் நாயகன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாம்பரம் தாண்டி போரூர் டோல்கேட் பக்கத்தில் நிற்கிறோம். இங்கேருந்து தடா ஃபால்ஸ் கூகுள் மேப் போட்டு பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் காமிக்குது. ட்ராவல் டைம் எப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரமாவது எடுத்துக்கும். கார் நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னா மட்டும் கார் எடுத்துகிட்டு போங்க. பேக் சீட்டில் இருக்கிறது ராஜுபாய், அதுக்கப்புறம் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது மணி, ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறது நான், அதுக்கப்புறம் எம்ஜே மணி. எங்கள் வண்டிக்குள்ளே கார் ரேசர் எம்ஜே மணி வச்சுருக்கோம். ரொம்ப தப்பு தப்புப்பா. ட்ரிபிள்ஸ் இங்கே பேரு எங்கள் ஃபேமிலி. ஹெல்மெட் இல்லை, ஹெல்மெட் நோ ஹெல்மெட்டு. மூணுலேயும் ஹெல்மெட் கிடையாது. சரி அண்ணன் போட்டுருக்காங்க. ஒரு அக்கா இருக்காங்களே முன்னே மூணுல ஹெல்மெட் மண்டை தள்ளது மண்டே நினைச்சியோ ஹெல்மெட்டு இது. மழை தெரியுது, மழை தெரியுறாங்க. வெயிலா தெரியாது தெரியுதா? அங்க போற வித சொல்லி எப்படி போனோம், எப்படி இது போனோம் எல்லாம் சொல்லுடா. எவ்வளவு அங்க காருக்கு எவ்வளவு விட்டாங்க, பைக்குக்கு எவ்வளோ, நாளுக்கு எவ்வளோ, எங்க செக் போஸ்ட் ஆளுக்கு வந்து 50 ரூபா ஃபீஸ். 50 ரூபா ஃபீஸ். காருக்கு 500 ரூபா. காருக்கு 300 ரூபா. மொத்தம் எங்களுக்கு நாங்க 4 பேர் போனோம். தடா ஃபால்ஸோட ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் எல்லாமே இருக்கும். செக்கிங்ஸோட இங்கே தான் இருக்கும். இங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் உள்ளே கொண்டு போய் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க. அதனால இங்கே ட்ரிங்க்ஸ் நாட் அலௌடு. போற வழி ஃபுல்லா ஃபால்ஸ் தான். இந்த ஃபால்ஸ் குளிக்கலாம். தடா ஃபால்ஸுக்கு வந்தா அப்புறம் தான் மணி யார் எட்டி பாக்கா பதங்க மாதிரி தெரியலையே, பொண்ணு மாதிரில இருக்கு. சிங்கமணி எப்படி படத்தை எடுக்காம பாருங்க, அதை எடிட் பண்ணி ஆள் நம்பர் எவ்வளவு தெளிவா இருக்கு. நான் சொன்னா இல்லையா என்ன இல்லையா இருக்கா பாரு, பழகி கல்லு மாதிரிலாம் இருக்கா. நான் சொன்னா இல்லையா தண்ணி தெளிவா இருக்கும். தெளிவா இருக்கா, தெளிவா இருக்கு பாரு. கால் எல்லாமே தெரியும். மணி கால் மரவுண்டு தெரியுதாடா. மணி இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் தெரியுமா? சரியான பள்ளம். அது என்ன பண்ணு தெரியுமா ராஜு? தண்ணி பிடிச்சு அமைக்கி கீழே தள்ளி விட்டுரும். இல்ல அமைக்கி விட்டுரும். என்ன அடிச்சுட்டு விடாரு உள்ள போட்டு என்னையும் அமுக்கிட்டு போயிரு. வாயோட ஆட்டத்தை பாரு எப்படி வினுங்கிறாரு. நிறைய இடத்துல இவன் ஒருத்தன் பாறையில பள்ளி ஒட்டின மாதிரி ஒட்டிட்டு இருக்கான். வாயோட மணி பொசிஷன் ஃபுல் வியூ தெரியும். இவன் தான்ப்பா ஃபுல் வியூ தெரியுது. ஃபுல் வியூ பார்த்துட்டு ராஜு பேரு கண்கள் இருக்கும் வாயோட ஆதிட்டான்ல. ஐயோ வாயோட பாரு பாருங்க பாய். என்ன பாய் காதல் மன்னர் காதல் மன்னர் பேக்ரவுண்ட் போடு மியூசிக்கு. இல்ல ஆந்திரா போனா புஷ்பராஜா மாறினண்டா. அந்த ஏரியா கலாச்சாரம் கலாச்சாரம் ஜொலிக்கிறாரு. செம போகுது பாருங்க. இது என்னடா இடம் ராஜுபாய் மட்டும் நம்ம கிட்ட ஆளே காணோம். எங்க போனா? ராஜுபாய் காப்பாத்த போனவன் இன்னும் வரல. போற வழியில இது மட்டும் தான் ஃபால்ஸ் கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய சப்டானிங்ஸ் இருக்கும். நான் வருந்தேன். ஆனா அந்த மணி பாறை வழுக்கல மணி. இங்க உள்ள பாறை எல்லாம் சில இடத்துல வழுக்கும் தெரியுமா? பாசி பிடிச்சி ஒரு மாதிரி தண்ணியில ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு போறாரு ராஜு. இல்ல பின்னால உள்ளவங்களை குளிக்க வழி விடுங்கடா. வழி விடாம அடைச்சு கிடந்திருக்காங்க. வழி விடாமல இது ஒன்னா ஃபால்ஸ் ஏகப்பட்ட ஃபால்ஸ்.
தண்ணில நல்லா படுத்து தூங்குறியே, பெட்ல படுத்து தூங்குற மாதிரி தண்ணிக்குள்ள கிறிஸ்டல் கிளியரா இருக்கப்பா. அருவியில ஜம்முன்னு தண்ணி விழுந்து தண்ணியில. தடா ஃபால்ஸ் மெயின் இது கிடையாது. மெயின் இது கிடையாதானா? நாங்க வந்தது லேட்டு, காரணமே இவனாலதான் ராஜு வந்து காரணம். லேட்டா வந்துட்டான், சாப்பாடு செஞ்சா செய்யறது கிடையாது. இவன் தான் ஃபுல் காரணம், லேட்டா வந்தது. அதனால நாங்க போறதுக்கு முன்னாடியே மெயின் ஃபால்ஸ்ல முன்னாடியே நாங்க குளிச்சிட்டோம். தடா ஃபால்ஸ்ல வந்து போற வழி ஃபுல்லா நிறைய ஃபால்ஸா இருக்கு. போற வழி ஃபுல்லா ஃபால்ஸ் தான். ஏதாவது ஒரு ரோடு மாதிரி போட்டு அது ஒரு பல்ல தெரியுமா, சரியான பல்ல. என்ன பண்ணு தெரியுமா மணி? தண்ணியில வந்து அமுக்கிரும், கீழே இருக்கும், அப்படியே அமுக்கிரும். நான் கைய சில டைம்ல வைப்பேன், அது அப்படியே நீ பிடிச்சி அமுக்கி உள்ள தள்ளிடும். ராஜு அங்க இருந்து வாட்ச விட்டுட்டு இருக்கானா? இது ஒரு அக்கா கீழே வந்தா தெரியுமா? ஆமா, அந்த அவங்க காப்பாத்த போயிட்டா ராஜா. நீ எப்படி காப்பாற்றுவாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். உண்மையில காப்பாத்தலாம். எல்லாத்துக்கும் பசங்க சரி, இடையில பூந்துட்டே இருக்காங்க. என்ன ப்ரோ இப்படி பண்ணீங்களே, வீடியோ ஒழுங்கா விடாம என்ன ஒரு மாதிரி காட்டுறாங்க. என்ன மின்றியப்பா தண்ணிக்குள்ள? மின்றியா ராஜுபாய்? சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு. ஃபால்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நாங்க நடக்கிற நானும் பாய் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் ஒரு வழி, ஆனா எங்க ரெண்டு தனி வழிடா. தனி வழியில போயிட்டு இருக்கோம் ரிட்டர்ன். நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. யாரு எப்படி? பாறை மேல எந்த பாறை, எவ்வளவு பெரிய பாறை மேலாம் ஏறி அம்பால நடப்புனாங்க. அதான் நாங்க நல்லா குதிப்பான குதி பேக் போட்டு வரோம் பாருங்க பாறையில. டோரா பூச்சி மாதிரி ராஜு டோரா பூச்சி மாதிரி வந்துட்டு இருக்கான். டோரா இருக்கான், பூச்சி எங்கன்னு தெரியல. காட்டுக்குள்ள இருந்து நானும் ராஜு தேன் எடுத்துட்டு வந்தோம். ராஜு தேன் எடுக்கிறீங்களா? ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், தயவு செஞ்சு சாப்பாடு எடுத்துட்டு போயிருங்க. சாப்பாடும் கிடைக்கும், போயிடாதீங்க. கிடைக்கவே சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பாடு எடுத்து போய் குரங்கிட்ட கொடுத்த மாதிரியாடா. என்னடா கதை? சாப்பிட்டோம், நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் குரங்கு எங்களை 4 பேரை பிளாக் பண்ணிட்டு ராஜ் பயில ஒரு மாதிரி பயந்துட்டான். காடை சமைச்சிட்டு வந்தது குரங்கிட்ட தூக்கி கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. காடை நல்லா பொறுமையா காடை அடுத்து எக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா சாப்பிட்டு இருக்கும் போது கரடி பூந்த மாதிரி குரங்கு பூந்துட்டு எப்படி சேட்டை வர பார்த்தாரு கீழே. வேட்டைக்காரன் போல நீ காலை துண்டை வச்சுல எடுக்க போற. காடை சாப்பிட்டதுல இருந்து இவன் போக்கே சரியில்லையே. இப்படிதான் நிக்கும் தெரியல, ஒரு மாதிரில போறான். ஏய் வேண்டாம் விடு, வேண்டாம். மணி பாய் திட்டவட்டமா அறிவிச்சுட்டான், உனக்கு காடை கிடையாதுன்னு. நீ காடை கொடுக்க கூடாது, இனிமேல் காடை கிடையாது. காடை கொடுத்தா கட்டுப்படுத்த இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். கட்டுப்படுத்த முடியாத காலை ஆயிரம். நீ காடை கொடுத்தா உன்னை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது. எல்லாத்தையும் உரிச்சு போட போல கோழி உரிக்கிற மாதிரி. மணி என்ன துண்டை ஒரு மாதிரி தோல்ல போடுறா, ரஜினிகாந்த் மாதிரி. துண்டை ஒரு மாதிரி சுழட்டுறத சுழட்டு ஆகாதுடா மணி. மணி யாரையோ பதம் பார்க்க போற மாதிரி தெரியுது. பதம் பார்க்க போறல, பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு தான் போறான். சொல்லு தொட்டிக்குள்ள குளிமணி, நீ தொட்டில் விளையாடு நீ. இங்க தடா ஃபால்ஸ்க்கு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போலீஸ் இது இருந்துச்சு. அது ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. நடந்து போறா 2 கிலோமீட்டர். அது ஒரு 3 கிலோமீட்டர் வச்சிருக்கேன். 4 கிலோமீட்டர் இருக்கும் மணி. 4 கிலோமீட்டர் இவன் தான் ஓட்டணும். எங்களுக்கு சாய்க்க பார்த்தான். வச்சுக்கலாம் கிச்சுக்கலாம். அதை கரெக்டா வீடியோ எடுத்து தான் கரெக்டா இருந்திருக்கும். நான் அவ்வளவு அழகா வாட்டினேன். இவ்வளவு பத்தியில சாய்க்க பார்த்தான். அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி உள்ள போனோம். நீங்க சண்டேல ஒரு நாள் பிளான் பண்ணா போங்க. சண்டேல இல்ல, எந்த நாள்னாலும் நீங்க பிளான் பண்ணலாம். சண்டே கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். பாய்க்கு கூட்டம் ரொம்ப இஷ்டம், அதனால பாய் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. அதனால
இந்த மாதிரி ஒரு ட்ரிப் நல்லா இருந்தா சண்டே போவாங்க. என்னடா டோட்டல் அலவுன்ஸ் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆச்சு ராஜு? நாங்கள் சமைச்சு செஞ்சோம், அது ஒரு 600 ஆச்சு. 600 ஆச்சு. ஸோ எங்களுக்கு டிக்கெட்டு அது ஃபேர் எல்லாமே மொத்தம் 500. நெக்ஸ்ட் டோலுக்கு ஒரு 400 ஆச்சு எங்களுக்கு மொத்தம். டோட்டலா ஒரு 3000 ரூபா. காருக்கு ஒரு 4 பேர் போனா 3000 ரூபா. காருக்கு ஃப்ரீ. அதனால கார் ஓன் கார் இருந்தால் பெட்டராக கார் இருக்கும். வந்து ஓன் காராக இருந்தால் பெட்டராக இருக்கும். இருந்தாலும் நமக்கு ஓன் கார் மாதிரி தானே, நம்ம பெட்ரோல் மட்டும் தான் போடுறோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து செய்குடி சேதாரம் எதுவும் கிடையாது. கார் மட்டும் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பாய் பாய் பை பை. பாய் பாய். பாய். அது எப்படி பாய் பாய். என்னதுல பாய் பாய். இது பாய் பாயாக இருக்கு. பாய் பாய். புது ட்ரெண்டா இருக்குடா, எல்லாரும் பாய் பாய் அப்படி சொல்றது என்னடா இது? சரி இப்படி சொல்லிடுவோம். பாய் பாய். அப்படி டான்ஸ் ஆகுது, சும்மா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாயோட ஸ்டெப். பாய் பாய். சரி ஓகே.